பொன்னியின் செல்வன் பார்ட் 4ல ஒரு மாபெரும் பயணத்தை கடந்து வந்திருக்கிறோம். வந்தியத்தேவனுடைய ஒரு மாபெரும் பயணத்தை தொடர்ந்து வந்திருக்கிறோம். கடம்பூர் சதி, தஞ்சை கோட்டையினுடைய பெரிய வாசல், கடல், புயல், இலங்கை யுத்தம், ஆதித்த கரிகாலனுடைய மரணம், இதெல்லாம் கடந்து நாம் இன்று இறுதி அத்தியாயத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். சோழ சாம்ராஜ்யம் இப்போ பாதாளத்தோட விளிம்புல நிக்குது. மூத்த இளவரசன் கொல்லப்பட்டான். இளைய இளவரசன் காணாமல் போய்விட்டான். சதிகாரர்கள் சிம்மாசனத்தை பிடிக்க வலை தேடுகிறார்கள். இக்கதையினுடைய முடிவிற்குள் வந்திருக்கிறோம். நீங்கள் கற்பனை பண்ணுகிறத விட 1000 மடங்கு விஸ்தாரமான ஒரு கதை போக போகுது. 1000 வருஷ வரலாறு இன்று உயிர் பெற போகுது. இது பொன்னியின் செல்வனுடைய இறுதி பகுதி. தேடல் வித் தனுவின் இன்றைய தேடலில் பொன்னியின் செல்வன் பார்ட் 5. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லோரும் அருள்மொழிவர்மன் செத்துட்டான்னு நினைக்கிறாங்க. சதிகாரர்கள் எல்லோரும் கொண்டாடினாங்க. நந்தினி வெற்றி புன்னகையில் சிரிக்கிறாள். ரவிதாசர் மதுரகந்தனுடைய முடிசூட்டுதலுக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எல்லாமே அவர்களுடைய திட்டப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடலுக்கும் சோழ சாம்ராஜ்யத்துக்கும் இடையிலே ஒரு சின்ன தீவுல அருள்மொழிவர்மன் உயிரோடு போராடி கொண்டிருக்கிறான். பூங்குழலி அவனை காப்பாற்றி அருள்மொழிவர்மனை மீட்டெடுக்கிறாள். அருள்மொழிவர்மன் கண்ணை திறந்து, நீ என் உயிரை காப்பாற்றி விட்டாய், இந்த கடன் என்னைக்குமே தீராது என்று பூங்குழலி கிட்ட சொல்றான். ஆனால் பூங்குழலி அவர்களுக்கு தெரியும், இவன் தன்னோட சேர மாட்டான் என்று. தன்னுடைய ஒருதலை காதலை மனதிற்குள் வைத்து, இவன் ஒரு இளவரசன், இவனோட விதி வேற என்று நினைத்து அவனை காப்பாற்றி விடுகிறாள். ஆனால் அருள்மொழிவர்மனுக்கோ ஒரு பெரிய பிரச்சனை காத்து கொண்டிருக்குது. அருள்மொழிவர்மன் சோழ சாம்ராஜ்யத்திற்கு திருமணம், இல்லைன்னா சாம்ராஜ்யம் சதிகாரர்களுடைய கையிலே சிக்கி போய்விடும். சோழ சாம்ராஜ்யத்திற்கும் எதிரான ஒரு பந்தயம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த கதையோட இறுதி பயணத்திற்குள்ள வாங்க போகலாம். சோழ சாம்ராஜ்யத்தோட இளவரசி குந்தவை ஒற்றை பெண் ராணுவம் மாதிரி சண்டை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எல்லோருமே பயத்துல பீதியில இருக்கிறாங்க. ஆனா அவங்க மட்டும் கூலா கணக்கு பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கையில, அருள்மொழிவர்மன் உயிரோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கையில். முதல்ல குந்தவை வந்தியத்தேவனை ரகசியமா தொடர்பு கொள்றாங்க. அருள்மொழிவர்மனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வா என்று சொல்லி அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கறாங்க. அருள்மொழிவர்மனும் அதை தேட விரைஞ்சு போறான். இரண்டாவதா குந்தவை ஆழ்வார்க்கடியனை கூப்பிடுறாங்க. ஆழ்வார்க்கடியன் வேற யாரும் இல்ல, நம்ம பார்ட் 1ல பார்த்த மாதிரி ஆழ்வார்க்கடியான் பெரிய ஒரு உளவாளி, குந்தவையினுடைய ரகசிய உளவாளி. எந்த கூட்டமா இருந்தாலும் ரகசியமா சென்று எல்லோருடைய சதி திட்டங்களையும் தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதன். இவன் குந்தவைக்காக நுண்ணறிவு சேகரிப்பு பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ குந்தவை அவனை ஒரு ஆபத்தான பணிக்கு அனுப்புறாங்க. சதிகாரர்களோட உள் வட்டத்துக்குள்ள நுழைஞ்சு அவங்க என்ன சதி திட்டம் பண்றாங்க என்பதை கண்டறிஞ்சிட்டு வா என்று சொல்லி ஆழ்வார்க்கடியனை அனுப்புறாங்க. மூணாவதா, இதுதான் குந்தவையோட புத்திசாலித்தனமான நகர்வு. நான் ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தேன், குந்தவையினுடைய அறிமுகத்துல இவங்க சோழ சாம்ராஜ்யத்தையோடைய ஒரு லெஜண்ட், ஒரு அறிவாளி. இவங்க மதுரகந்தனை நேர்ல சந்திக்கிறாங்க. அவன் முகத்துக்கு நேரையே சொல்றாங்க, மதுரகந்தா, உன்னை யாரோ பொம்மை போல ஆட்டி வைக்கிறாங்க, நீ கோவில் பூஜை என்று திரிபவன், ஆனால் உண்மையிலேயே ராஜா ஆகணும் என்று நினைக்கிறியா? இல்ல உன்னை யாராவது பொம்மை மாதிரி ஜூஸ் பண்றாங்களா அப்படின்னு அவனை பார்த்து நேர கேட்கிறாள். பாரு, ரத்தம், கொலை, துரோகம், இதுதான் உனக்கு வேணுமா என்று குந்தவை மதுரகந்தனை நேருக்கு நேர் பார்த்து கேட்கிறாள். மதுரகந்தனோ ஷோக் ஆகிறான். ஏன்னா குந்தவை சொல்லுவது 100% உண்மை. அவன் கோவில் பூஜை என்று கோவிலில் மட்டுமே பணிபுரிபவன். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல மனுஷனை அழிச்சு அவனை ஒரு
அரியணை சிம்மாசனம் என்ற ஆசைக்காரனாக மாற்றியது நந்தினி மற்றும் ரவிதாசர். அவர்களுடைய பிடியில மதுராகந்தன் சிக்கி போயிருந்தான். மதுராகந்தன் என்ன முடிவெடுக்க போகிறான்? நல்லதா அல்லது கெட்டதா? இது சஸ்பென்ஸாவே இருக்குது. வந்தியத்தேவன் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பை தேடி செல்லுகிறான். எப்படியாவது அருள்மொழிவர்மனை கண்டுபிடித்து விட வேணும். அவனுக்கு தெரியும், அருள்மொழிவர்மன் தான் சோழ சாம்ராஜ்யத்தினுடைய முதுகெலும்பு. அருள்மொழிவர்மனை கண்டுபிடிச்சு சோழ நாட்டிற்கு அழைச்சிட்டு வரணும் என்ற ஒரு தீர்மானத்துல கடந்து போறான். ஆனால் இந்த முறை எல்லா எதிரிகளுமே அவன் கண் முன்னாலேயே திரியிறாங்க. பழுவேட்டையரோட பட, ரவிதாசரோட கொலையாளிகள், சதிகாரர்களோட உளவாளிகள் எல்லோரும் ஒரே பணியில இருக்கிறாங்க. வந்தியத்தேவனை உயிரோட விடக்கூடாது. ஏன்னா அவன் அருள்மொழிவர்மனை கூட்டிட்டு வந்தா அவங்களோட சதி திட்டம் பொடி பொடியாகிவிடும். வந்தியத்தேவன் பூங்குழலியோட உதவியோட கடலை மீண்டும் கடக்கிறான். அந்த சின்ன தீவை அடைந்து அருள்மொழிவர்மனை கண்டுபிடிக்கிறான். இளவரசே, உங்க அண்ணன் ஆதித்தன் கொல்லப்பட்டு விட்டான் என்னும் உண்மையை கூறுகிறான். அருள்மொழிவர்மனோ அந்த வார்த்தையை கேட்டதும் அமைதியாகிறான். அவனது முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சி வெளிப்பாடுமே இல்லை. ஆனா அவன் கண்களில் ஒரு கடல் அளவு வழி தெரிந்தது. என் அண்ணன், என் ஆதித்தன் என்று தனக்குள்ளே மெதுவாக கூறுகிறான். ஆனால் அவனுடைய இருதயம் சுக்கு நூறாக நொறுங்கி போயிருந்தது. ஒரு நிமிஷம் அமைதிக்கு பிறகு அருள்மொழிவர்மன் எழுந்து நிற்கிறான். அவன் கண்களில் இப்போ வழி தெரியுது. வழி மட்டுமல்ல, ஒரு தீயாக, ஒரு நெருப்பு. வந்தியத்தேவா, வா போவோம். என் அண்ணனுக்காக, என் தந்தைக்காக, என் சோழ சாம்ராஜ்யத்திற்காக வா போகலாம் என்று வந்தியத்தேவனை நோக்கி அழைக்கிறான். இதுவரை சிம்மாசனம் வேண்டாம் என்று சொன்ன அருள்மொழிவர்மன் இப்போ தன் கடமையை உணர்ந்து விட்டான். இது லட்சியம் இல்ல, இது பொறுப்பு. தன் அண்ணன் கொல்லப்பட்ட நிலையில், தன் தந்தை மரணப்படுக்கையில் இருக்கும் நிலையில் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றணும்னா தான் ஒரு அடி முன்னெடுத்து வைக்கணும். அருள்மொழிவர்மன் அதைத்தான் செய்கிறான். அருள்மொழிவர்மன் கடல் கடந்து சோழ நாட்டை நோக்கி வாரான். ஆனால் இது ஒரு ரகசிய திரும்புதல், யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா சதிகாரர்கள் அவனை உயிரோடு விடமாட்டார்கள். அவனை உடனடியாக கொல்ல திட்டமிடுவார்கள். வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான், பூங்குழலி இந்த 3 பேரும் அருள்மொழிவர்மனை பாதுகாப்பா அழைச்சிட்டு வராங்க. ஆனா கோடிக்கரையில் ஒரு ஷோக்கிங் என்கவுண்டர் நடக்குது. ரவிதாசர் அங்க காத்திருக்கிறான். ஆமாங்க, அவனுக்கு எப்படி தெரிஞ்சது அருள்மொழிவர்மன் உயிரோடு இருக்கிறான் என்று? அவன் கோடிக்கரையா வருவான்னு கால்குலேட் பண்ணி இருக்கிறான். சரியா? ரவிதாசர் தன்னோட கொலையாளிகளை தயாராக இருக்க சொன்னான். இந்த முறை வந்தியத்தேவன் தயாராகவே இருந்தான். ஒரு மாபெரும் சண்டை நடக்குது. வந்தியத்தேவன் மிஸ்ஸஸ் ரவிதாசரோட கொலையாளிகள். ஆழ்வார்க்கடியான் கூட வாளை எடுத்து சண்டை போடுகிறான். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ட்விஸ்ட், அந்த விவாதக்காரன், அந்த தத்துவ ஞானி இப்போ ஒரு போர் வீரனா மாறிட்டான். சண்டையின் நடுவுல ரவிதாசர் நேரா அருள்மொழிவர்மனை நோக்கி வாரான். உன் அண்ணனை நான் தான் கொன்றேன், இப்போ உன் முறையும் என்று கர்ஜிக்கிறான். ஆனால் அருள்மொழிவர்மனோ பயப்படவே இல்லை. அமைதியாக நேருக்கு நேர் நிற்கிறான். ஆனால் ரவிதாசர் வாளை ஓங்குகிறான். அந்த கடைசி வினாடியில வந்தியத்தேவன் ஒரு மின்னல் வேகத்துல பாஞ்சு ரவிதாசரோட வாளை முடக்குகிறான். ஒரு மாபெரும் வாள் சண்டை. ரவிதாசரை இறுதியிலே வந்தியத்தேவன் வீழ்த்துகிறான். அந்த மர்ம மனிதன், அந்த பொம்மலாட்டக்காரன் கீழே விழுகிறான். ரவிதாசர் கடைசி மூச்சில சொல்கிறான், என்னை நீ கொன்னாலும் பாண்டிய நாட்டோட ஆவி சோழர்களை விடாது. அவன் கண்களை மூடுகிறான். ஒரு வில்லன் என்று சொல்லலாம், ஆனால் அவனும் தன் நாட்டுக்காக போராடியவன் தான்.
இந்த கதையில் இந்த கதையில யாருமே நல்லவங்க என்று குறிப்பிட முடியாது. அவங்கவங்க கண்ணோட்டத்துல எல்லோருமே நல்லவங்க தான். இதுதான் இந்த கதையோட அழகாக கல்கி கொண்டு போறாரு. வாங்க இனி நந்தினியின் முடிவு எப்படி என்று பார்ப்போம். ரவிதாசர் போயிட்டான். ஆனால் நந்தினி அவங்களுக்கு என்ன ஆச்சு? அருள்மொழிவர்மன் சோழ நாட்டுக்கு திரும்பி வந்த செய்தி நந்தினிக்கும் தெரிஞ்சிடுச்சு. அவங்க உலகமே சுருங்கி போயிருச்சு. ரவிதாசர் கொல்லப்பட்டுட்டான். சதிகாரர்கள் ஒவ்வொருத்தரா வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட திட்டம் ஒட்டு மொத்தமா ஃபெயிலாவே போயிடுச்சு. நந்தினி இப்ப ஒரு மூலையில தனியா நிக்கிறாங்க. அவங்க கிட்ட இப்ப எந்த சக்தியுமே இல்ல, ஆதரவு இல்ல, நம்பிக்கை இல்ல. பழுவேட்டையர் கூட அவங்கள விட்டு விலகி போயிட்டாரு. ஏன்னா அவருக்கும் கடைசியில் உண்மை முகம் தெரிஞ்சிடுச்சு. தான் ஒரு பொம்மையா பயன்படுத்தப்பட்டார் என்கிற உண்மை பழுவேட்டையருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் நந்தினியனோட கதை இங்க ஒரு எதிர்பாராத திருப்பமா இருக்குது. குந்தவை குந்தவைய நேர்ல சந்திக்கிறாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல குந்தவை நந்தினியை கோபமா எதிர்கொள்ளுவாங்கன்னு. ஆனா குந்தவை அப்படி பண்ணவே இல்லை. குந்தவை அமைதியா சொல்லுறாங்க, நந்தினி, உன்னோட வழி எனக்கு தெரியும், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். வீரபாண்டியன் மேல் நீ வைத்திருந்த காதல், அன்பு எல்லாமே உண்மையானது. ஆனா அதற்காக பழி வாங்கினதுக்காக நீ எத்தனை உயிர்களை பறித்தாய். என் அண்ணன் ஆதித்தனை கொலை பண்ண பிளான் போட்ட, என் தம்பியை அழிக்க முடிவு செய்தாய். இது நீதி இல்ல நந்தினி, இது ஒரு அழிவு என்று குந்தவை நேருக்கு நேர நந்தினியை பார்த்து சொன்னாங்க. இந்த காட்சி பார்வையாளர்கள் யார் பக்கம் நிக்கணும் என்றே தெரியாது. நந்தினியோட வழி உண்மையானது, ஆனா அவங்க செய்தது தவறு. இது வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய இக்கட்டான ஒரு நிலை. வழி இருக்கும் என்று நாசம் பண்ணலாமா? நந்தினி கடைசியில ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அவங்க யாருக்குமே பிடிபட மாட்டாங்க, யாரோட தண்டனையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நந்தினியினுடைய முடிவு என்னவென்று யாருக்குமே தெரியாது. இதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய மர்மம். சில பேர் சொல்றாங்க நந்தினி ஒரு பாவி, ஒரு பாதிக்கப்பட்டவர் அல்ல. அவங்க இரண்டுமே. இந்த நந்தினி என்னும் கதாபாத்திரத்தை உருவாக்கிய கல்கி அவர்களுக்கு நாம எழுந்து நின்று ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். அவங்க வெளியேறினாங்க, ஆனா எங்க போனாங்கன்னு மர்மமாவே இருக்குது. அடுத்ததாக பெரிய பழுவேட்டரையர் ஒரு காலத்துல சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த மனிதர். ஆனா நந்தினியோட அழகுல மயங்கி சாம்ராஜ்யத்துக்கே துரோகம் பண்ணிட்டு இருந்தாரு. அருள்மொழிவர்மன் வந்ததும் பழுவேட்டையரோட கேமே முடிஞ்சது. அவரோட சதி எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. எல்லோரும் அவரை துரோகி என்று சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. அருள்மொழிவர்மன் பழுவேட்டையரை நேர்ல சந்திக்கிறான். எல்லோருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பழுவேட்டையரை தூக்கில போடுவாங்க என்று. ஆனா அருள்மொழிவர்மன் அப்படிப்பட்ட கல்லஞ்சக்காரன் இல்ல. பெரியவரே, நீங்க ஒரு காலத்துல என் தாத்தா பராந்தகருக்கு விசுவாசமா இருந்தீங்க. சோழ சாம்ராஜ்யத்திற்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறீங்க. ஆனா நீங்க செய்த ஒரு தவறான முடிவு உங்களை இங்க கொண்டு வந்துட்டது. நான் உங்களை தண்டிக்க வேண்டியதில்லை, ஆனா நீங்க செய்த தவறுன்னு நீங்களே புரிஞ்சுக்கணும் என்று சொன்னான். பழுவேட்டையர் அந்த பெருமை வாய்ந்த மனிதர் அருள்மொழிவர்மன் முன்னாடி தலை குனிந்தார். இளவரசே, நான் தவறு செய்தேன். நந்தினி என்னுடைய மாய வலையில் சிக்கினேன். என்னை மன்னித்து விடுங்க என்று சொல்லி கண்ணீர் விடுகிறார். ஒரு சக்தி வாய்ந்த மனிதனின் வீழ்ச்சி இது நமக்கு ஒரு பாடம். பவர் இருக்கும்போது யாராவது உங்களை மேனிப்புலேட் பண்ணினா உங்க பவர் உங்களை அழிச்சிடும். பழுவேட்டையரோட ஸ்டோரியும் அதைத்தான் சொல்லுது. மதுராகந்தன் சதிகாரர்களுடைய தங்கமா இருந்தவன் இப்போ நடு தெருவுல நிக்கிறான். குந்தவையோட வார்த்தைகள் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. ரவிதாசர் கொல்லப்பட்டுட்டான். நந்தினி மறைஞ்சு போயிட்டாங்க.
பழுவேட்டரையர் சரண்டர் ஆயிட்டாரு. மதுராகந்தனோ தனிய நிற்கிறான். ஃபைட் பண்ணி சிம்மாசனத்தை பிடிக்கணும், இல்ல சரண்டர் ஆகணும். ஆனால் மதுராகந்தனோ ஒரு முடிவை எடுக்கிறான். எல்லோரையும் அதிர்ச்சி பண்ணுகிற முடிவு. அவன் நேரா அருள்மொழிவர்மன் கிட்ட போறான். என்ன மன்னிச்சுக்கோ, நான் தவறான பாதையில போனேன். எனக்கு சிம்மாசனம் வேண்டாம். நீதான் இந்த சாம்ராஜ்யத்திற்கு தகுதியான ராஜா என்று சொல்லுகிறான். இது ஒரு சக்தி வாய்ந்த தருணம். ஒருத்தன் தன்னோட லட்சியத்தை கிவ் அப் பண்ணிட்டு, ஏன்னா இது சரியான விஷயம், சக்திக்காக போராடாம அமைதிக்காக பின்வாங்குறான். மதுராகந்தன் வில்லனை ஆரம்பிச்சு கடைசியில ஹீரோவா மாறி விடுகிறான். அருள்மொழிவர்மன் மதுராகந்தனை அன்பு காட்டும் வகையில் ஒருவரை ஒருவர் நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுகிறார்கள். நீ என் சகோதரன், நாம எல்லோருமே ஒரே குடும்பம் என்று சொல்லுகிறான். இந்த ஒரே ஒரு நிமிடத்துல சோழ சாம்ராஜ்யத்தோட உள்நாட்டு போர் முடிவுக்கு வருகுது. இது இந்த கதையோட மிகவும் உணர்ச்சி பூர்வமான காட்சி. இதை படிக்கும் பொழுது உங்க கண்ணில கண்ணீர் வராம இருக்காது. சக்கரவர்த்தி சுந்தர சோழர் நோய்வாய்ப்பட்டிருக்காரு, மரண படுக்கையில கிடக்கிறாரு. அவர் ஒரே ஒரு ஆசையோட காத்து கொண்டிருக்கிறாரு, தன் மகன் அருள்மொழிவர்மனை கடைசி தடவை பார்க்கணும் என்று. அருள்மொழிவர்மனோ ஓடி வருகிறான், தன் தந்தையின் அறைக்குள்ளே நுழைகிறான். சுந்தர சோழர் படுக்கையில் கிடக்கிறார், மெலிஞ்சு சோர்ந்து. ஆனால் அருள்மொழிவர்மனை பார்த்ததும் அவர் முகத்தில் புன்னகை நிரம்பி வழிகிறது. கடைசி நேரத்துல ஒரு தகப்பன் தன் மகனை பார்க்கிற அந்த சந்தோஷம். அருள்மொழி, நீ வந்துட்டியா? என் பொண்ணு வந்துட்டானா என்று மெதுவாக சொல்லுறாரு. அருள்மொழிவர்மன் தன் தந்தையினுடைய காலடியில் விழுகிறான். அப்பா, நான் வந்துட்டேன், இனிமே போக மாட்டேன் என்று அழுகிறான். ஆமாங்க, போர்க்களத்தில் நடுங்காத அருள்மொழிவர்மன் தன் அப்பா முன்னாடி ஒரு சின்ன குழந்தை போல அழுது கொண்டிருக்கிறான். சுந்தர சோழர் தன்னோட நடுங்குற கையை அருள்மொழிவர்மனுடைய தலையிலே வைக்கிறார். நீதான் இந்த சாம்ராஜ்யத்தினுடைய எதிர்காலம். என் ஆதித்தன் போயிட்டான், அவனிடத்தையும் நீ நிரப்பு. என் மக்களை காப்பாற்று, நீதி தவறாம ஆளு என்று சொல்லுகிறார். அருள்மொழிவர்மன் தலையை ஆட்டுகிறான். சத்தியம், நான் உங்களை பெருமையா ஃபீல் பண்ண வைப்பேன் என்று சொல்லுகிறான். சுந்தர சோழர் புன்னகைக்கிறார், மெதுவாக கண்களை மூடுகிறார். அருள்மொழிவர்மனுடைய தலையில் இருந்த கைகள் மெதுவாக நழுவுகிறது. சக்கரவர்த்தி சுந்தர சோழர் காலமாகிவிட்டார். அறை முழுக்க அழுகை சத்தம். குந்தவை உடைந்து போய் நிற்கிறாங்க. அருள்மொழிவர்மன் தன் தந்தையோட கையை பிடித்து கொண்டு அசையாம இருக்கிறான். ஒரு நாள்ல அவனோட அண்ணனும் போயிட்டான், இப்போ அவனுடைய அப்பாவும் போயிட்டார். ஒரு மனுஷன் எவ்வளவு வலியை தாங்கிக் கொள்ள முடியும்? ஆனால் இந்த வலிக்கு நடுவுலையும் அருள்மொழிவர்மன் எழுந்து நிக்கணும் என்று முடிவு செய்கிறான். காரணம், சாம்ராஜ்யத்திற்கு ஒரு ராஜா வேணும், மக்களுக்கு ஒரு தலைவர் வேணும். தனிப்பட்ட வருத்தத்தை தாண்டி கடமைகளுக்காக எழுந்து நிற்கிறான் ஒரு உண்மையான ராஜா. இது இந்த கதையோட இறுதி காட்சி. 1000 வருஷ தமிழ் வரலாற்றின் மிகப்பெரிய மூமெண்ட். தஞ்சாவூர்ல மாபெரும் முடிசூட்டு விழா நடக்குது. சோழ நாட்டோட ஒவ்வொரு மூலையிலும் இருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க. தெருக்கள் எல்லாம் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. நாதஸ்வரம் ஒலிக்குது. யானைகள், குதிரை வீரர்கள், ஒரு மாபெரும் ஊர்வலம் போய்கொண்டிருக்கின்றன. அருள்மொழிவர்மன் தங்க உடையில மாபெரும் சிம்மாசனத்தை நோக்கி நடக்கிறான். அவன் பக்கத்துல குந்தவை, மதுராகந்தான் எல்லோருமே இருக்கிறாங்க. வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான் அவங்க பெருமையா நின்னுக்கிட்டு இருக்காங்க. அருள்மொழிவர்மன் சிம்மாசனத்துல அமர்கிறான். தங்க கிரீடம் அவன் தலையிலே வைக்கப்படுகிறது. அந்த ஒரு மூமெண்ட்ல ஒரு பெரிய கர்ஜனை, ராஜராஜ சோழன் வாழ்க என்று ஒட்டுமொத்த மக்களும் கர்ஜிக்கிறாங்க. ஆமாங்க, அருள்மொழிவர்மன் இப்ப ராஜராஜ சோழன்.
தமிழ் வரலாற்றிலேயே மிகப்பெரிய சக்கரவர்த்தி. பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவன். பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோயிலை கட்ட போறவன். கடல் கடந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறவன். தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் உலகம் முழுக்க பரப்ப போறவன். ஒரு காலத்துல சிம்மாசனம் வேண்டாம் என்று சொன்ன ஒரு இளவரசன் இப்ப வரலாற்றிலேயே மிகப்பெரிய ராஜாவாக மாறிவிட்டான். இந்த கதையோட முடிவுல ஒவ்வொரு இரும்பு தன்மைக்கும் என்னாச்சு என்று பார்ப்போம் வாங்க. வந்தியத்தேவன் ராஜராஜ சோழனோட மிக நம்பகமான தளபதியா மாறுகிறான். அவன் பார்ட் 1ல யாருமே இல்லாத ஒருவனாயிருந்தான். ஆனா இப்ப மிகப்பெரிய லெஜெண்டா மாறி குந்தவைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. குந்தவை சோழ சாம்ராஜ்யத்தோட உண்மையான தூணா இருக்கிறாங்க. தன் தம்பிக்கு ஆலோசகரா இருக்கிறாங்க. பல முக்கியமான தீர்மானங்களை எடுக்கிற ஒரு பெரிய ரோலா பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வரலாற்றிலேயே மிக சிறந்த பெண்களில் இவங்களும் ஒரு ஆள். பூங்குழலி கடலோட மகள், கடலுக்கே திரும்பி போயிட்டாங்க. அருள்மொழிவர்மன் ராஜா ஆனப்போ அவங்க தூரத்துல இருந்து பார்த்து ஒரு சிரிப்போட ஒரு கண்ணீரோட அவனை ஆசீர்வதிச்சுட்டு போறாங்க. என் காதல் ஒருதலையா இருந்தாலும் அவன் நல்லா இருக்கான், அதுவே போதும் என்று மனசுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுறாங்க. இது இந்த கதையோட மிகவும் இனிப்பும் கசப்பும் நிறைந்த தருணம். ஆழ்வார்க்கடியான் குந்தவையோட விசுவாசமான உளவாளி இப்போ ராஜராஜ சோழனுடைய ஆலோசகரா மாறிட்டாரு. அவன் வழக்கம் போல யாரையாவது வம்புக்கு இழுத்து விவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. மதுராகந்தன் மறுபடியும் கோவிலுக்கு திரும்பி விட்டான். சிம்மாசனத்தோட அரசியலை விட்டுட்டு பூஜையிலும் தர்மத்திலும் வாழ்க்கையை கழிக்கிறான். நந்தினி மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்களுடைய கதை ஒரு கேள்வியாவே மர்மமாவே இருக்குது. அவங்க எங்க இருந்தாலும் வீரபாண்டியனுடைய நினைவோட வாழ்ந்திருப்பாங்க. இந்த கதை பொன்னியின் செல்வன். இது ஒரு சாதாரண கதை இல்ல, இது ஒரு தமிழ் இனத்தோட ஆத்மா. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய இந்த காவியம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிஜ சம்பவங்களை அடிப்படையாக வைத்து ஒரு மாபெரும் கலை படைப்பாக உருவாக்கி இருக்காரு. இந்த கதையிலிருந்து நாம என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம்? ஒரு பெரிய பவர் நமக்கு ஒரு ஆபத்தான விஷயம், அது எல்லோரையுமே அழித்து விடும். பழுவேட்டரையர், மதுராகந்தன் இவங்க எல்லோருமே நல்ல மனிதர்கள். ஆனால் பவர் என்பது ஒரு அடிமைத்தனம், அவர்களை மாற்றியது. 2 ரிவெஞ்ச் ஒரு நாளும் அமைதியை கொடுக்காது. நந்தினி எவ்வளவோ பழி வாங்கினாங்க, ஆனா அவங்களுக்கு அமைதி கிடைச்சதா? இல்ல. 3 உண்மையான தலைமைத்துவம். ஏன்னா உங்களுக்கு பவர் வேண்டாம் என்று சொல்லுகிற தைரியம் இருக்கணும். அருள்மொழிவர்மன் சிம்மாசனம் வேண்டாம் என்று சொன்னான். அதனாலதான் அவன் மாபெரும் ராஜராஜ சோழனாக உருவெடுத்தான். 4 விசுவாசம் ஒரு விலை இல்ல. வந்தியத்தேவன், பூங்குழலி, ஆழ்வார்க்கடியான் இவங்க எல்லோரும் தங்களுடைய உயிரை கொடுக்க ரெடியா இருந்தாங்க. இது ரியல் ஹீரோயிசம். 5 பெண்கள் பலவீனமானவர்கள் அல்ல. குந்தவை ஒரு படையே இல்லாம தன்னுடைய இன்டெலிஜென்ஸை மட்டும் வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தை காப்பாத்தினாங்க. நந்தினி ஒரு படையே இல்லாம ஒரு சாம்ராஜ்யத்தையே நடுங்க வச்சாங்க. பூங்குழலி கடலையே வெண்டவங்க. பெண்கள் சக்தி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பாராட்டப்பட்டது பெரிய விடயம். இந்த கதை முடிஞ்சிடுச்சு. ஆனா ராஜராஜ சோழனோட கதை இப்போதான் ஆரம்பமாகுது. அவன் கட்டின தஞ்சை பெரிய கோவில் இன்னைக்கும் நிக்குது. அவன் உருவாக்கின சாம்ராஜ்யம் புகழ் இன்னைக்கும் ஒலிக்குது. 1000 வருஷம் கடந்தும் அவன் பேரு தமிழ் மக்கள் மனசுல நிக்குது. அதுதான் ராஜராஜ சோழன். நீங்க இந்த கதையை கேட்ட ஒவ்வொரு நொடியும் 1000 வருஷம் பின்னோக்கி போய் அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை நேர்ல பார்த்த மாதிரி இருந்திருக்கும் என்று நான் நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி காவிய கதைகளை தெரிஞ்சு கொள்ளணும்டா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.